அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ தான் ரமலான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது தான். கடைசி 10 நோன்பு கிட்ட வந்துட்டோம். நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து இந்த வருஷம் அப்படியே வெயிலோடு தான் போயிட்டுருக்கு. இங்கே இன்னுமே நல்லா அதிகமாக இருக்குது. நோன்பு பெருநாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கமான வேலைகளுக்குள்ளே போயிட்டுருப்போம் இல்லையா? ஆனால் எங்களுக்கு இப்போவே அந்த ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இங்கே அந்தமான்ல ஏப்ரல் 1ஆம் தேதியே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நோன்பு ஆரம்பிக்கும்போது மாவுக்கு போட்டது. இப்போ தான் செகண்ட் டைம் போட்டிருக்கேன். ஏன்னா அர்ஷானுக்கு காலையில் டிஃபன் கொடுக்குற மாதிரி இருக்கோமா, சரி ஃபஸ்ட்டு அதை கிரைண்டரில் போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போட்டு விட்டுட்டேன். அப்படியே நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன், ஐஸ்கிரீமோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு. 2-3 பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பனானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ராகி மாவு ஹெல்த் மிக்ஸா இல்லைனா மில்லட்ஸா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எனக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு சந்தோஷம். எந்த ஒரு பழமாக இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறது நல்லது தான். என்றைக்காச்சும் ஆசையாக இருக்குது அப்படிங்கும் போதோ இல்லை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இதில் இன்னுமே நான் ஹெல்த்தியான பொருளும் சேர்த்துருக்கேன். நம்ம சமைச்சு சாப்பிடல, ஜஸ்ட் ஐஸில் ஃப்ரீஸ் பண்ணி தானே சாப்பிட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பாக இருந்துச்சு. ஸோ இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இங்கே அந்தமானில் இப்போது புது வருஷத்துக்கு உண்டான கிளாஸஸ் பிள்ளைங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 20 நோம்புக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. காலையில் எல்லாருமே லேட்டாக எந்திரிப்போம். இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த மாதிரி ஸ்க்ராப் புக்கில் அர்ஷான் பண்ணியிருந்த அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் வச்சு அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் மெமரிஸாக இருக்கிற மாதிரி ஒட்டி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரிசல்ட்டுக்காக ஸ்கூல் போன அன்றைக்கே ஸ்கூல் புக்கு அப்புறம் குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செட்டாக கொடுத்துருவாங்க. கையோடு கவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்திருந்தேன். ஏன்னா 2 பேருக்குமே போடணும். முன்னாடிலாம் ஒரே நாள் உட்காந்து அப்படியே போட்டுருவேன். ஸோ இப்போ அந்தளவுக்கு உட்காந்து ரொம்ப நேரம் போட முடியலையா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அர்ஷான் எனக்கு தான் போடணும் அப்படின்னு ஒரே வம்பு. ஸ்கூல் ஒர்க் அப்படின்னு சொல்லி எது பண்ணாலுமே எனக்கு நம்ம ஸ்கூல் படித்த அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடும். நம்ம எப்படி போடுறோன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போய் படுத்துட்டான். இப்போ இங்கே ரம்ஜான் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷானுக்கு 11:30, ஆசிருக்கு 1 மணி வரையும் தான் ஸ்கூல் ஃபுல் டே கிடையாது. ஆசிர் நோன்பு வைக்கிறதுனால டிஃபன் கட்டுற வேலை இல்லை. அர்ஷானுக்குமே 11:30 மணி வரையும் தானா, ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சு விட்டுருவேன். இந்த தோசை மாவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, சரி மாவு தான் இருக்கே இட்லி தோசையே சுட்டுடலாம் அப்படின்னு அதுவே தோணிகிட்ருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மாவு இருந்தால் ஒரு இட்லி தோசையாவது சுட்டுக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ இது இருக்கணும், ஆனால் இல்லாமலும் இருக்கணும். இது மாறி மாறி இந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஊற போட்டு அரைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இவங்க வர்ற டைம் பார்த்து தான் நான் முடிகிற மாதிரி மாவு அரைக்கவே ஆரம்பிப்பேன். இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளே வாழைப்பழம் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, நல்லாவே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் அப்படியே ஊற போட்டுடலாம். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா சீனியோ நாட்டு சர்க்கரையோ எடுக்காமல் இன்னுமே ஹெல்த்தியாக பேரிச்சம்பழம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வாழைப்பழமும் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக இருந்துச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுது இல்லையா? உள்ள விதையெல்லாம் அதை எடுத்துகிட்டு பேரிச்சம்பழம் மட்டும் அந்த மாதிரி தனியாக எடுத்திருக்கேன். அதையும் நம்ம முந்திரி பருப்பு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியோடையே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற போட்டுடலாம். ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்லா அரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை சேர்த்துட்டு, கூடவே நான் சாக்லேட் ஃப்ளேவராக தான் செஞ்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் இருக்குது இல்லையா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு சில இன்க்ரீடியன்ஸை மாற்றி அப்படியே வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரியே நம்ம செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். வாழைப்பழமும் நல்லா ஐஸ் ஆகிருக்கு இல்லையா, ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையுமே அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். வாழைப்பழம் கொஞ்சம் இருகலாக இருக்குமா, அதனால் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தா தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. ஸோ பிளெண்டரோ விப்பிங் க்ரீம் கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு அரைக்கணும் அப்படின்னும் தேவையில்லை. இது கிறிஸ்டல் ஆகாது உங்களுக்கு.
ஸோ மேலே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு கொஞ்சம் அழகுக்காக வந்து நட்ஸு துருவி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு சாக்கோ சிப்ஸ் வந்து பிஸ்கெட் பண்ணுறதுக்காக குக்கீஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதுவுமே இருந்துச்சு, அதனால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பனானா சாக்கோ டிலைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 12லேருந்து 15 மணி நேரம், நான் முதல் நாள் நைட் வந்து செஞ்சு வச்சேன். மறுநாள் இஃப்தாருக்கு எடுத்து காட்டுறேன். ஹானஸ்ட்டாக ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சஹருக்கு வந்து பிரியாணி தான் கேட்டிருந்துச்சு. மட்டன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே எப்படா இந்த புது குக்கரில் செய்வோம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. குக்கரில் அதிகமாக பிரியாணி பலாசோர்லாம் பண்ணும்போது நான் தண்ணி ஊற்றி விசில் விட மாட்டேன். இந்த மாதிரி அரிசி திரண்டு வரும் இல்லையா, அந்த டைமில் மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு தம் போட்டுருவேன். ரொம்ப அழகாக நமக்கு தம் ஆகி வந்துடும். எனக்கு என்னமோ விசில் விட்டால் அந்தளவுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன இருந்தாலுமே சட்டியில் செய்கிற பிரியாணி மாதிரி வராது. எனக்கு சஹருக்கு இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் பிரியாணி பலாசோர்லாம் பிடிக்காது. வெறுஞ்சோராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2வது தயிர் ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்னு நினப்பேன். அன்றைக்கி ஆசிரியருமே அப்படி தான், இதுக்கப்புறம் பிரியாணிலாம் வேணாமே, தயிர் ஊற்றி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருந்தோம். நைட்டே ஆக்கி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு தயிர் பச்சடிக்கு மட்டும் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். சஹரில் எந்திரிச்சு தயிர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு என்ன வேலை, எப்போதுமே ஒரு மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதா. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் 2 பேருமே உட்காந்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு பிள்ளைங்க போனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் இஃப்தார் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். நல்லா ஒரு பெரிய தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். 2 ரெசிபிக்கு நம்ம எடுக்கணும், அதனால் நான் ஒரே தடவையே அரைச்சிட்டு அப்புறம் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாட்டினோடனே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே அடிச்சு விட்ருச்சு. அது எல்லாத்தையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பித்தேன். தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோமா, அதனால் நல்லா நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. முதல்ல வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் சக்கை இருக்கும்ல அதை வந்து போட்டுற வேணாம், அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணணும், அது இப்போ இல்லை, எப்போன்னு சொல்கிறேன். அதை அப்படியே வச்சுட்டு கடல் பாசி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். என்னடா எப்போ பார்த்தாலும் கடல் பாசி பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்க அதான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க கடல் பாசி இருக்கா அப்படின்னு. நானும் ஒவ்வொரு தடவை மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்குறது. சரி, குளிர்ச்சி தானே, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது. இன்றைக்கி வந்து சீனி சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து தேங்காய் பால் கடல் பாசி தான் செய்ய போகிறேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து பால் தேங்காய் பால்லாம் சேர்க்கும் போது திரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கடல் பாசிலேயே வந்து வெல்லமும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 4-5 விசிலுக்காக வச்சுட்டேன். 10 கிராம் கடல் பாசிக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணியோட அளவு, 1/2 லிட்டர் பாலோட அளவு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் எடுத்துருந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வடிகட்டி தனியாக வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம எதில் உரைய வைக்க போகிறோமோ அதில் அந்த வெல்லம் கலந்ததை மட்டும் தனியாக சேர்த்து அந்த ஆவி வருது இல்லையா, ஆவி நல்லா அடங்குற வரைக்கும் ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ கடல் பாசியும் உடம்புக்கு நல்லது, அதுவும் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது இன்னுமே டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. எனக்குமே இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக அதை சொதப்பலாம் என்னன்னு தெரியல. தேங்காய் பால் கடல் பாசி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு போகாது. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பக்கமாக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரைக்கக்கூடாது, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தூளாக இருக்கிற மாதிரி. நீங்கள் கீமாவாக நல்லா கொத்தி வாங்கியிருந்தீங்கன்னா அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நான் பீசஸாக இருந்துச்சா அதனால் ஒரு 5 செகண்டுக்கு மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன், ரொம்ப நேரம் அரைக்க வேணாம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ஸ்நாக்ஸு டிஃபன் அப்படின்னு ஒரே ஐட்டமாக பண்ணுற ஐடியா தான். ஸோ ஒரு பவுலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், வீட்டில் அரைச்ச சிக்கன் 65 மசாலா, இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. ஸோ அதுலேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வந்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சும் சிக்கனில் மசாலா பிடிச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேப்சிகம், தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோமோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கம்மியாக சேர்த்தாலே போதும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகம் 2யுமே சேர்த்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும், வதக்கணும் அப்படின்னு தேவையில்ல. அந்த கலர் மாறி வரும் இல்லையா, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து சமோசாலெலாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தக்காளி குழஞ்சி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம்ல சிக்கன். ஸோ சிக்கன்லேயே மசாலா போட்டாச்சா, அதனால் வெங்காயத்திலலாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை எல்லா இடத்துலையும் நல்லா கொத்தி விட்டுடலாம். இது அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தண்ணி விட்டு இந்த மாதிரி வரும். எப்போதுமே ஸ்டஃபிங்க்கு வந்து எண்ணெய் கம்மியாக சேர்க்கணும், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துட்டு, உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்க்கலை. ஃபஸ்ட்டே இந்த கறி மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறி வரணும். அதுக்குள்ளே ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் தான் எடுத்திருக்கேன். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போயிட்டுருக்கு. தர்பூசணி ஜூஸ் போடும்போது அந்த விதையெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சா, மாதுளம்பழத்தில் அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகலையோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அதனால் கடைசியில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு தடவை வடிகட்டி பார்த்தேன். ஸோ அப்போவே வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு. அதோட வந்து பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பால் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு தர்பூசணி, நன்னாரி, எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் மாற்றி பண்ணிக்கிறது. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சக்கை ஃபஸ்ட்டு ஒரு பால் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். முதல்ல எடுத்த தேங்காய் பாலுமே வந்து 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி 2வது தேங்காய் பாலும் நல்லா எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து ஜாலர் முர்த்தபா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு இருக்கு இல்லையா, வெங்காயத்து கூடயே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி தனியாக வடிகட்டி வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம ஜாலர் முர்த்தபா மட்டும் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேங்காய் அரைப்போம்ல ஃபஸ்ட்டே, ஸோ அதுலேயே நம்ம வெங்காயம் சோம்புலாம் சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வந்து கடல் பாசிக்கு வேறு தேங்காய் பால் எடுத்தேன்னா அதனால தான் இந்த மாதிரி தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாலர் முர்த்தபா, அந்த ஜாலர் வாடா 2மே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எந்த அளவுக்கு இது வேலை கொள்ளும் அப்படின்னு செஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரே வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெசிபி மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு செஞ்சவங்களுக்கும் தெரியும். ஸோ வெறும் மைதா எடுக்கிறதுனால தான் நான் அதிகமாக செய்கிறதில்ல. இப்போ ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை, மைதா 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சாறு, தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், அப்புறம் தண்ணி கலந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவுக்கு 1 முட்டை, 3½ கப் அளவுக்கு தண்ணி கலந்த தேங்காய் பால். வெறும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி 2வது 3வது தண்ணிலாம் கலந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் வந்து ஒரு அரை மூடியை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அளவு 1 கப் மைதா மாவுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2½ கப் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை இந்த மாதிரி வடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். மாவோட பக்குவம் தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கோதுமை தோசைலாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும். ஜாலர் கோவலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் விற்கும். இதில் ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் எடுக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஜாலர் பாட்டில்னே தனியாக இருக்குது. அப்படி இல்லைனா சாஸ் பாட்டில், அப்படி இல்லைனா கூட தண்ணி பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் வந்து அந்த மூடியில் ஓட்டை போட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செய்யும் போது ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டாலே போதும், ஒரே தடவையிலேயே வந்து நிறைய ஜாலர் வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ அதையுமே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து முட்டை போட்டு அடிச்சிருந்தோம்ல, அதில் இன்னும் 2 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் ஜாலர் முர்த்தபா, ஜாலர் வாடா இப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் பக்கமும் வேறு பேர் இருக்கா, இல்லை அதே பேர் தானா, நீங்களும் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தோசைக்கல்லை வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ நம்ம கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி தான் கருக விட்டுறாமல் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கணும். இதை வந்து நீங்கள் அப்படியே தோசை மாதிரி ஊற்றலாமே, எதுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதோட டேஸ்ட் வந்து லாப்பா மாதிரி மொத்தமாக இருக்கும். இது வந்து நல்ல மெலிசாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டு அதை பெரட்டி போடாமல் தனியாக பிளேட்டில் வச்சுருக்கேன். 2வது சுட்ட ஜாலர் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். இப்போ திருப்பி போட்டுட்டோமா, ஃபஸ்ட்டு சுட்ட ஜாலரை மேல் பகுதியை அடிப்பகமாக பார்த்த மாதிரி இப்படி வச்சிடணும். தோசைக்கல் பக்கம் இருந்தது மேல் பகுதியாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து இந்த அளவுக்கு நடுப்பகுதியில் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் 2 பக்கமும் மடக்குனதுக்கு அப்புறமா இன்னும் 2 பக்கம் மடக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அதை எல்லா பக்கமும் இந்த மாதிரி யூடியூப் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா எக் வாஷ் பண்ணணும். ஸோ முட்டையை வந்து ஃபுல்லாக தடவிட்டு மேலே 2 பக்கமும் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட இதில் வந்து ஒட்டிக்கிட்டுரும். ஸோ முட்டை வாடை அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்காது. நல்லா 2 பக்கமும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஜாலர் முர்த்தபா ரெடி. நல்லா செய்ய தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நினப்பாங்க, இதுவே நான் கொஞ்சம் தண்ணி போல் தான் மாவு கரைச்சிருக்கேன். ஏன்னா விழுகும் போதே பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையாக விழுகுது இல்லையா. நான் இன்னும் கொஞ்சம் டைட்டாக மாவு கரைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மெலிசாக விழுந்திருக்கும். இப்போ இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டாக்க அப்புறம் இன்னும் கெட்டியாக போயிடும். அப்புறம் திரும்பி வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்படியே வந்து அதிகமாக போயிடும். எனக்கு இந்த வேலை நடந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, வேணாம் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா ஜாலர் வந்து சுட்டு தனித்தனியாக பிளேட்டில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா வச்சு அதுக்கப்புறம் அதை மடக்கி மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு வாட்டி எடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப வேலை கொள்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இது தான் ஈஸியாக இருந்துச்சு. 2 சுடும் போதே அந்த ஸ்டஃபிங் வச்சு வேலையை முடிச்சிருவேன். நம்ம ஒரு ஜாலர் தோசையாக சுடும் போதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலோட வாசனை, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக மணமாக இருக்கும். இதுவே நீங்கள் வெறும் மைதா மாவில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் சுடும்போது இப்படி தான் சுடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி வருதோ செக்குடு மாதிரி போட்டாலும் சரி, கொஞ்சம் அந்த ஓட்டை இருக்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் ஓட்டையை வந்து அடைக்கிற மாதிரி, அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வைக்கும் போது வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 4 கூறு போட்டு வச்சுருக்கேன். வர்ற வரையும் வந்து ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஜாலர் ஊற்றிடலாம் அப்படின்னு. நான் எக்ஸ்ட்ரா செஞ்சதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நீங்கள் 1 கப் 1.5 கப் அளவுக்கு போட்டாலே ஒரு 4லேருந்து 5 செட் அளவுக்கு வந்துடும். கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து காலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த மாதிரி ஜாலர் மட்டும் தனியாக மடக்கி வச்சுட்டேன். இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போட்டிருந்த மாவோட அளவுக்கு 9 ஜாலர் வாடா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக அந்த மாதிரி ப்ளெயினாக கொஞ்சம் ஜாலர் வச்சுட்டேன். இதுவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த முட்டை வந்து எக் வாஷ் பண்ணுறதுக்காக அடித்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி அதையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு இருந்துச்சா வீட்டில், சரி அதை போட்டு ப்ரெட் ஆம்லெட் மாதிரி போட்டுட்டேன். ஜாலர் முர்த்தபாலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலே வேறு வேலை இல்லையா, ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு நிற்கணுமே அப்படின்னு நினப்போம். ஆனால் ஒன்று சாப்பிட்டாலே இது வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம 2 ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு 1 இதை மட்டுமே செய்யலாம். ஸ்டஃபிங் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவை மட்டும் கரைச்சிட்டு அந்த டைமில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். எனக்கு ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க வந்து தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் நான் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் நின்று தேவையா, எதுக்கு செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வெயிலில் நான் கஷ்டப்பட்டு நின்று சுடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் தெரியல பெரிய கஷ்டமாலாம். ஸோ அப்புறம் அந்த பிளெயின் ஜாலர் மாதிரி சுட்டு வச்சுருந்தேன்ல, அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து இல்லையா, ஸோ அதனால் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் சட்னியுமே வந்து நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன். பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் ஜாலர் முர்த்தபாவும் கடல்பாசியும் கொடுத்து விட்டுருந்தேன். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருந்தது. வடை வந்து கடையில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொஞ்சமாக வாங்குங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்குமே வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். என்றைக்காவது 2-3 ரெசிபிக்கு வந்து பிளான் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தோணும். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு ரெசிபி தான் பிளான் பண்ணி ஆரம்பித்தேன். அப்புறம் போக போக ஒன்று ஒன்றா சேர்ந்து நிறையா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாலர் முர்த்தபா வெறும் மைதாவில் செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு தான். நான் ஹெல்த்திக்காக தான் கொஞ்சம் கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி கடல் பாசி வந்து சொதப்பலாம் என்னங்கிறது தெரியல, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 லேயரில் வரும்.
போன வருஷம் என்னோட முதல் இஃப்தார் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லேயராக இருக்கும். ஆனால் ஏன் இன்றைக்கி வரலைங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வேளை தேங்காய் பால் கெட்டியாக இருந்துச்சா, இல்லை வெல்லம் கலர் வந்து திக்காக இருந்துச்சாங்கிறது தெரியல. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 லேயர் வரல. ஸோ அதோட எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தேன். ஃபஸ்ட்டே கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். கரண்டியில் கொஞ்சமாக சுடு தண்ணி நனைச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. கொக்கோ பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரிஜினல் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதோட டேஸ்ட்டு வேறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்றைக்காவது செய்யணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும், பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இப்போது சம்மர் சீசனாக இருக்கா, ஸோ ட்ரை பண்ணால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து நமக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கம்மியான அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.